ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு yet another இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம சேனலில். அது என்ன அப்படின்னா சம்மர் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் அண்ட் சாகோ ரெசிபி வித் இன்ட்ரெஸ்டிங் இன்க்ரீடியன்ட் மேங்கோஸ் வச்சு நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கிறது ஹோம்மேட் ஐஸ்கிரீம் அண்ட் சாகோ ட்ரிங்க் தான். எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல ரைப்பான மேங்கோ எடுத்துக்கோங்க, ஸ்வீட்டாக இருக்கணும். அதோட பல்ப் எடுத்துகிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நல்லா திக்காக காய்ச்சின பால், அது கூட கண்டென்ஸ்டு மில்க், இது எல்லாத்தையுமே ஒன்றா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சுகர் வேணும்னா போட்டுக்கலாம். லைக் மேங்கோவே நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்படின்னா சுகர் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா திக்காக பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. டாப்பிங்ஸ்க்கு உங்களோட இஷ்டம்தான். லைக் நட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். நான் இங்கே கட் பண்ண மேங்கோஸே ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சாகோ ரெசிபி. இதுக்கு 2 மேங்கோஸோட பல்ப் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, விஸ்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா திக்காக காய்ச்சின 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் உங்களோட சாய்ஸ் தான் எவ்வளோ ஆட் பண்ணுன்றது. அதுக்கப்புறமா கண்டென்ஸ்டு மில்க் நல்லா ஜெனரஸாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் லிக்விடியாக இருக்குன்றதுனால ஸ்வீட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக கொஞ்சமாக சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்மளோட கீ இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா ஜவ்வரிசி. ஜவ்வரிசி நல்லா ஸ்மாலாக டைனியாக இருக்கிறதா வாங்கிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஃப்ளேவர் நல்லா அப்சர்வ் பண்ணுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன், பிக்கர் சைஸ் விட. அதனால நல்லா குட்டியாக இருக்கிறதா வாங்கிட்டு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மிக்சரோட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடயும் டாப்பிங்ஸ்க்கு நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா க்யூபாக கட் பண்ண மேங்கோ பீசஸ் தான். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இன்னும் வேணும்னா இது ஃப்ரீஸ் பண்ணியும் சர்வ் பண்ணலாம். லைக் இமீடியட்டாக சர்வ் பண்ணுறதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்குது. ஃப்ரீஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ரெசிபீஸுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. சாகோ ரெசிபியும் நல்லா இருந்துச்சு அண்ட் ஐஸ்கிரீமும் நல்லா இருந்துச்சு. இது கில்ட் ஃப்ரீயாக, லைக் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் ஹோம்மேடாக நம்ம பண்ணியிருக்கிறதுனால எல்லாருக்குமே என்ஜாய் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.